வணக்கம் தமிழ் உறவுகளே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ குவைத்தில் இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலை. இது சரியாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் ரோடு, மெசிலாவிலேருந்து ஜெகரா போகிற வழியில் 604 ரோடு வரும். அந்த 604 ரோட்டை தாண்டினோம் அப்படின்னா 7th ரிங் ரோடு ஜாயின் பண்ணும். அந்த 7th ரிங் ரோடு ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் ரைட் சைடில் ஒரு சின்ன கட் ரோடு ஒன்று திரும்பும் உள்ளார. அது உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட் வரும். அந்த ரவுண்டு போட்டில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய காம்பவுண்ட் சுவர் தெரியும். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் தெரியும். கார் நிப்பாட்டுறதுக்கு நல்ல பார்க்கிங் வசதி இருக்குது. ஃப்ரீ பார்க்கிங் தான். உங்களுக்கு காரை நிப்பாட்டிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸாக எவ்வளோ வாங்குகிறாங்கன்னா 3 கேடி வாங்குகிறாங்க. 3 கேடியாக இருந்தாலும் அது ஒர்த்தபிள் தாங்க. உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. மிருகங்கள், பறவைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஊர்வன வகையும் இருக்குது. 3 கேடி பே பண்ணிவிட்டு நம்ம கையில் ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனித சிலைகளும் மிருகங்கள் உள்ள சிலைகளும் நிறையா இருக்கும். மரத்தாலான சிலைகள் தான் அது எல்லாமே. நீர்வீழ்ச்சியும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் செயற்கையானது தான், ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா அதில் அந்த ரிசப்ஷனில் இந்த கிளிகள்லாம் வச்சுருக்காங்க. பச்சை கிளிகள், லவ் பேர்ட்ஸ் குருவி, இந்த பஞ்சவர்ண கிளி, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியாகவே வச்சுருக்காங்க. இந்த சிலைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. அதை இங்கே வச்சுருக்காங்க. பார்க்கவும் நல்லா இருக்குது. அந்த இயற்கை நீர்வீழ்ச்சி தான் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க. நம்ம வண்டலூர் ஜூவில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி உள்ளே போகும்போது சாப்பாடு, ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா உள்ளே எல்லாம் காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ் தான் எல்லாமே. அதை வாங்கி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும். அப்படியே உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு சிம்பன்சி குரங்கை பார்க்கலாம். பாருங்கள், அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஒரு அப்பா குரங்கு, ஒரு அம்மா குரங்கு, ஒரு குட்டி குரங்கு. இந்த மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்குறதுல என்ன ஒரு சுகன்ற மாதிரி அந்த குட்டி குரங்கு உள்ளே படுத்துருக்கு பாருங்கள். அது மல்லாக்க பார்த்துட்டு ரொம்ப நாளையாக படுத்து கிடக்கு. இந்த குரங்கு தப்பிச்சு வெளில வராமல் இருக்கிறதுக்காக கம்பி வேலி, மின்சார கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளேருந்து வெளில வராத அளவுக்கும், அடுத்தது அகழி மாதிரி இதாக பாருங்கள், சுற்றி தண்ணி உள்ளே விட்டு அந்த தண்ணிக்குள்ளாரையும் கம்பி வேலி போட்டு, அதுவும் மின்சார வேலி தான். அதுலேயும் தாண்டி வராத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது வெளில வந்தால் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், அவங்க எந்த அளவுக்கு அடாவடி பண்ணுறாங்கன்னு. அந்த பெரியவர் தான் ரொம்ப பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வழி ஃபுல்லாகவே ஒரு சின்ன கையில் ஒரு பாட்டிலை வச்சுட்டு நீட்டாக அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரவுண்டு, அங்கேருந்து ஒரு ரவுண்டு. இடையில் பார்த்திங்கன்னா இந்த மீன்களை பார்க்க தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மீன்கள் சுற்றி உள்ளே விட்டு வச்சுருக்காங்க. இதுவும் நமக்கு ரசிக்கிற அளவுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக தான் இருக்குது. இந்த குரங்குகள்லாம் உள்ளே தங்கிக்கிறதுக்கு தனியாக வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. உள்ளார ஒரு வீடு போன்ற உள்ள அமைப்பு. அது உள்ள ஏசி அநேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சிரமம். இங்கே கடுமையான வெயிலாக இருக்கும்ல, அதை இப்போ அநேகமாக அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்தது இந்த நல்ல வின்டர் சீசன், நல்ல குளிர் டைமு. அதனால தான் அந்த சின்னவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ரொம்ப சுட்டியவங்க. பாருங்களேன் அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு. பக்கத்தில் ஒரு சின்ன பாப்பா நிற்கிது, குட்டி பாப்பா. அது என்னென்ன செய்யுதோ அதையும் அதே மாதிரி அவனும் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கான். அங்கே பாருங்கள், அந்த பாப்பா தலையை ஆட்டுது. அதே மாதிரி இன்னும் அந்த குரங்கு குட்டியும் உட்காந்துக்கிட்டு தலையை ஆட்டிகிட்டு உட்காந்துருக்கு. அவங்க அப்பா அங்கேருந்து ரைடு எடுத்துட்டாருன்னு வச்சுங்க, இவர் உடனே நவுந்துடுறாரு. அப்பாவுக்கு ரொம்ப பயந்த புள்ளன்னு நினைக்கிறேன் அவர். இப்போ அவங்க அப்பா கிளம்பிட்டாரா, இப்போ பாருங்கள்
அவர் கிளம்புன உடனே இவர் உடனே எட்ட ஓடிடுவார். பயம் போல இருக்குது அவருக்கு, அப்பா மேலே அவருக்கு. இந்த பாருங்கள், அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக வேறு இருக்கார். அதனால் சப்போஸ் வெளியிலேயே வந்துட போகுது என்னமோ போது பார்த்தீங்களா நீட்டாக, அதுதான் அது போகிற வீடு. அங்கே அந்த கடைசியில் அந்த ஒரு வீடு போல் உள்ளே வச்சுருக்காங்க. போய் போகிறது பாருங்கள் உள்ளார. அதுதான் போயிட்டாங்க உள்ளார, உள்ளே போய் பூந்துட்டாங்க. பார்த்துக்குங்க. அடுத்தது ஒராங்குட்டான் இருக்குங்க. ஒராங்குட்டான் வந்து ஒரு பேர் அப்படியே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. ஏன்னா அவங்க மூஞ்சியே அப்படி தான் ஒரு சோகமாகவே வச்சுருக்காங்க. வந்து நம்ம ஏதாவது போடுவோமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் பசங்க பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறத தூக்கி எறியுதுங்க. அதை வாங்கி சாப்பிடுதுங்க அதுங்களும். ஆனால் இப்படியே தான் உட்காந்துருக்காங்க. நல்ல குளிர் இந்த டயத்தில் அங்கே. அதனால் அந்த வெயில் காஞ்சிக்கிட்டு ரொம்ப 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 சாஃப்டாக படுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாகவே போர்டு வச்சுருக்காங்க பார்த்துங்க. அதாவது அனிமல்ஸ்க்கு எந்த ஃபுட்டும் போடாதீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுவும் இந்த ஒராங்குட்டானும் வெளியில் வராத அளவுக்கு தண்ணினா ரொம்ப பயம் போல் இருக்குது அவங்களுக்கு. இவங்க வந்து ரொம்ப தீவிரமான யோசனையில் உட்காந்துருக்காங்க. எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வாத்துகளை பார்க்க தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. அதை பாருங்களேன், நடுப்புற வாய்க்கா மாதிரி அழகாக செஞ்சு சைடில் பாறைகள்லாம் போட்டு, அதுவும் இந்த பாறைகள்லாம் இங்கே இந்த நாட்டில் கிடையாது. குவைத்தில் வெறும் பாலைவனம் தான். இந்த பாலைவனத்தில் இவங்க இந்த பாறைகள்லாம் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெளியிலேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, உண்மையாக தான். நான் பாருங்கள், அவங்க ஏறி போகிறதுக்கு இவங்க ஒரு வகை. இதை பாருங்கள், கொஞ்சம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. தண்ணி குடிக்கிறதுக்கு ஃப்ரெஷ் வாட்ரு, அப்புறம் அந்த மரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர், அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதே பாருங்கள், அந்த நெருப்பு கோழி உள்ளார நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், உள்ளே பொண்ணு நிற்கிது. இந்த சைடில் நல்லா வச்சுருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், பக்கத்துலேயே வந்து நிற்கிது பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் இவங்க என்ன ஃபீட் கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் தெரியல. இந்த பாருங்கள், அவங்கக்கிட்ட இயற்கையாக மேய்ஞ்சிட்டு உள்ளார அதோ ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது. எல்லாம் பெருசாக இருக்குது. ரொம்பவும் பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் வந்தோம்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தோம்னா அது ஒரு 2 மான் குட்டி தெரியுது பாருங்கள். சின்னதாக 2 மான் விளையாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்களேன். 2 சண்டை நடந்துகிட்ருக்கு. அது கிட்ட போய் பார்க்க முடியல. ஏன்னா இவங்க தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்தால் தான் உண்டு. இந்த பக்கத்தில் வரி குதிரை. ஆனால் ஒரே ஒரு வரி குதிரை தான் இருக்குது. உள்ளே வேறு ஏதாவது நிற்கிதான்னு ஒன்றும் தெரியல. இவங்க தான் வெளியில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஈலாம் மிக்கும் போல் இருக்குது. கொசுக்கள்லாம் கடிக்கும் போல் இருக்குது. அதான் பாருங்கள், ஒரு ரவுண்டு. ஆனால் எல்லாமே 2 ஒரு பேராக இருக்குது. இது மட்டும்தான் ஒன்றா நிற்கிது. கிட்ட கொஞ்சம் தூரம் அதுவாக கிட்ட வந்தால் தான் நம்ம பார்க்க முடியுது. இல்லைன்னா அதை பாருங்கள், அதுக்கு வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இந்த பாருங்கள், மான்குட்டி நல்லா பண்ணி வச்சுருக்காங்கங்க. இது ஒரு வகை வாத்துகள் தாங்க நிறையா இருக்குது. இது கொஞ்சம் இப்போ கிட்ட வந்துருச்சு. நான் தான் இப்போ கிட்ட வந்து பார்த்தேன். நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. நல்லா ஆள் முழுன்னு இருக்காங்க. ஆனால் சிங்கிளாக நிற்கிறாங்க. இந்த வாத்துகளுக்கு தான் நீட்டாக பார்த்தீங்களா, அப்படியே இந்த நீரோடை இந்த நீரோடை ரொம்ப தூரத்துக்கு அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. நீட்டாக தோண்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி நிப்பாட்டுறதாங்க பெரிய விஷயம். ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பாருங்கள், அதில் 2 வாத்து, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு நிற்கிது பாருங்கள். பாருங்கள், சின்னதாக ஒரு அந்தாண்ட ஏறி போகிறதுக்கு பாலம் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா இது வந்து லாமான்னு பேருங்க. லாமா இதுதான் ரொம்ப அழகு. அது ஒரு குட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குங்க. அநேகமாக அதுக்கு இன்ஜெக்ஷன் எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரவுண்டு போட்டு விட்ருக்காங்க. அது மூஞ்சி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. அதுங்களும் ஏதாவது வந்து நம்ம ஏதாவது கொடுப்போமா, பில்லு ஏதாவது கொடுப்போமா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கிது. பாருங்கள், இது சின்ன குட்டியாக இருக்குது. அதுவும் ஒயிட்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க அதை பார்க்க.
இந்த பக்கத்தில் 2 நிற்கிது. இதை பாருங்கள், அதுவும் அந்த வைக்கப்புல் தான் சாப்பிடுது. அவங்க ஒரு டைம் வச்சுருக்காங்க, அந்த டைமுக்கு மட்டும் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், அவங்களுக்கு வீட்டை பாருங்கள், ரொம்ப மரத்தாலே செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகுங்க அதை பார்க்குறதுக்கு. பெருசாக இங்கே ஒன்றும் அதிகமாக மழைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மழை பெய்கிறது வந்து கம்மி தான், வெயில் தான் அதிகம். இதை பாருங்கள், மானை பாருங்கள், படுத்துருக்காங்க. எல்லாம் வெயில் காஞ்சிட்டு படுத்துருக்காங்க. நல்லா குளிர் இந்த டைமு, அதனால் எல்லாம் வெளியே வந்து நின்றுட்டுருக்கு. இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன குட்டி பசங்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, இந்த குட்டீஸ் ஏதாவது கொடுக்குமா, வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு நின்றுருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து ஃபுட்டு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க வந்து எதுவும் கேட்குறதில்ல. அதுங்க ஏதாவது கொடுக்குது, அதுங்களும் வாங்கி சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு போல். எல்லாம் கரெக்டாக வந்து பக்கத்தில் நின்றுட்டு வாங்கி தின்னுட்டு தான் இருக்குது. அப்படியே நம்ம வந்தோம்னா அந்த சென்டராக அந்த நீரோடை தெரியுது பார்த்தீங்களா, அது இந்த கல் தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த கல், இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். இந்த மரத்துக்கெலாம் தண்ணி ஊற்றி வளர்க்குறதெல்லாம் இங்கே என்ன பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். நம்ம முதல்ல பார்த்தது அந்த சைட்லேருந்து பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க, ரொம்ப பெரிய ஆள் போல் இருக்குது. அந்தாண்ட போகிறதுக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் அப்புறம் அங்கேருந்து திரும்புறது, அப்புறம் இங்கே வந்து திரும்புறது. அதை பாருங்கள், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதை மீதியெல்லாம் அந்த பக்கத்தில் நிற்கிது. ஒரு ரவுண்டு அப்படி அடித்து நான் இந்த பக்கம் வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. இதை பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசு. இந்த தண்ணி வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு அநேகமாக அவங்க வந்து இந்த கவர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த பாலியத்திலின் கவரு. ஏன்னா தண்ணி வந்து இங்கே அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வேப்பரேட் ஆகி போயிடும். ஏன்னா கடுமையான வெயில். அதை பார்த்தீங்களா எவ்வளோ வாத்து பாருங்கள், இது ஒரு வகை. பாருங்கள், எல்லாம் தண்ணியில் இறங்கிட்டாங்க, ரவுண்ட்ஸ் போகிறாங்க. அப்படியே பார்க்க நல்லா இருக்குது. பாருங்கள், இவங்க ஒரு வெரைட்டி. இதை பாருங்கள், கொண்டை வச்சுருக்காங்க, தலையில் ஒரு கொண்டை வேறு இருக்குது. எல்லாம் இப்போ தண்ணியில் குளிச்சுட்டு வந்து இப்போ எல்லாம் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. இந்த பூச்செடி எல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு அவங்க தான் வீணாக்கி வச்சுருக்காங்க ஏறி. இதில் என்ன ஹைலைட் பார்த்திங்கன்னா, அதே பாருங்கள், இந்த நாய்க்குட்டி தான். நாய்க்குட்டி இல்லை இது, இதிலெல்லாம் நாய் தான். நாய் வந்து பார்த்தோம்னா எல்லாம் பெரிய அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து சிகை அலங்காரம் நடந்துகிட்ருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அவங்க படுத்துருக்க ஸ்டைலாக பார்த்தீங்களா இல்லையா? அவங்களுக்கு இதான் வேலை போல் இருக்குது, அந்த நாய்க்குட்டிகளை பராமரிக்கிறது தான் வேலைன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்களா, இது ரொம்ப சின்ன பப்பியாக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. நிறைய கிடக்கு அதுக்குள்ளார. இதை பாருங்கள், இப்போது அந்த கேட்டை மூடி வச்சுருக்காங்க. இவங்க அந்த கேட்டை திறந்து வெளியில் விடுவாங்க போல். அந்த சேர்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் உட்காந்து நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கும் வந்து நம்ம பே பண்ணணும். தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு நம்ம காசு கொடுத்து தான் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் போட்டிருக்கு. அதான் இந்த பாருங்கள், பூச்செடிகள் இந்த ஜாடி வச்சு அதில் பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குங்க, ரொம்ப ஹாப்பி எனக்கு. கண்டிப்பாக வந்தால் ஒரு நாள் தேவைப்படுதுங்க இங்கே. ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு 10 மணிக்கு வந்தோம்னா போதும், ஈவினிங் வரைக்கும் போகலாம். அந்த நீரோட ஃபுல்லாக வாத்து தான். இதை பாருங்கள், டிக்கெட்ஸ் கவுண்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு நம்ம இந்த நாய்க்குட்டியெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் போல இருக்குது. இந்த பாருங்கள், இவங்க ஒரு வகையான வாத்து குடும்பங்கள் தான் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் குவைத்தில் பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் மரங்கள்லாம் அதிகமாக வச்சு மரங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அந்த பேரிச்சம்பழம் தோட்டம் நிறையா வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் தனியாக 2 இடத்துல அந்த மாதிரி
தோட்டம் வந்து மஜரான்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயம் பண்ணுற இடம். அங்கே தான் இது மாதிரி மரங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து கிளிகளுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஜாலியாக ஃபீட் போட்டிருக்காங்க போல். எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் உள்ளே தான் உட்காந்துருக்கு. வெளியில் தாங்க விட்டுருக்காங்க. இது வந்து அடைச்சிலாம் உள்ளே வைக்கல. இது ஃப்ரீயாக பறந்து போயிட்டு வரும் போல் இருக்குது. ஆனால் இதால் பறந்து ரொம்ப தூரமும் போயிட்டு வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் மரங்கள்லாம் இருக்குது. அதனால் இவங்களுக்கு ஓப்பனாகவே விட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா பறந்து வேறு எங்கேயாவது போயிடும். இங்கே அந்த மாதிரி ஒன்றும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பாருங்கள், இதை விட்டு இவங்க எங்கேயும் பறந்துலாம் எங்கேயும் போகிறதில்ல. இதை உட்காந்துருக்காங்க பாருங்கள் வரிசலா. இதை பாருங்கள், இவங்க 2 பேரை நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வேறு பார்த்தேன். என்ட்ரன்ஸ்லேயே வேறு அங்கே வச்சுருக்காங்க. அவங்க பறந்து வந்து இங்கேருந்து பறந்து அநேகமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் ஒரு சாப்பாடு வைப்பாங்க போல இருக்குது. அந்த அந்த தானியங்களை சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டு போகுதுங்க அந்த என்ட்ரன்ஸ்லேயே, மெயின் என்ட்ரன்ஸ்லேயே. இதே பார்த்தீங்களா, இந்த மயில் வகைகள் பார்த்திங்கன்னா 2 மயில் இருக்குது. ஒன்று வெள்ளை, ஆனால் மயிலை பார்த்திங்கன்னா ரொம்ப குள்ளம், சின்ன மயில். பாருங்கள், இந்த அவனுக்கும் தெரியும் பாருங்கள். அது தலையில் ஒரு கொண்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வெள்ளை மயில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம்னா இந்த பாருங்கள் நாரை வகைகள். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மேலே அடைச்சி வச்சுருப்பாங்க, வேறு எங்கேயும் பறந்து போகாத அளவுக்கு. இங்கே இவங்களால எங்கேயும் பறந்துலாம் போக முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாலைவனம் தான். எப்பா அங்கே சுற்றுறதுக்கு செவனேன்னு இங்கே இருந்துடலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்குலாம். அதுலேயே வாத்து வேறு கிடக்குது. வாத்து எல்லா இடத்துலையும் கிடக்குங்க. அதை பாருங்கள், ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்கங்க, ஃபீடு எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. சுற்றி முக்கியமான இடத்துக்கெலாம் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா சில விலங்குகள் வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஃபென்சிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து இப்போ தான் வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய விலங்குகள் வைக்கிறதுக்காக அவங்க இந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா செயற்கையாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயும் தான் வாத்து தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் இந்த நீரோடை கூட இதான் அந்த லாஸ்ட் எண்டு. அந்த முனையிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நீரோடை வருது. இதில் இந்த கருப்பு வாத்துகள் தான் அதிகமாக நிற்கிது. அதான் பார்த்திங்களா, இதெல்லாம் வாத்துகள் தான் தனித்தனியாக விட்டு வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே. இது வெளியே ரொம்ப வெளியே போகும் போல் இருக்குது. வெளியே போகாத அளவுக்கு பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. அந்த வெளியே பாதுகாப்பு வேலையும் பார்த்திங்கன்னா மரத்தாலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்க நல்லாயிருக்கு. இது வெறும் கருப்பாக இருக்குது பார்த்திங்களா. 2 பக்கமும் நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்க, நல்லா வாக்கிங் போகிற மாதிரி. வாத்துகள் தான் சொன்னால அவங்கக்கிட்ட வாத்துகள் தான் அதிகம்னு. பார்த்தீங்களா, எல்லா வாத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாகவே இருக்குது. அப்புறம் இதில் நம்ம போட்டிங் போகிறதுக்கு இந்த இடையில போட்டிங் போகிறதுக்கு இந்த மாதிரி போட்டிங்கும் வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு அன்னப்பறவை போல் ஒரு அமைப்பில் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய அந்த படகுகள் நிற்கிது பாருங்கள் எவ்வளோ. என்ன ஒன்றுனா இவ்வளோ பெரிய படகு தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க அரபி வந்து அவங்க நிறைய ஃபேமிலியில் வந்து நிறைய மெம்பர்ஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து பெரிய படகு தான். ஆனால் இந்த சின்ன நீரோடைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய படகுகள் போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ எதையும் எடுக்கலை. ஏன் அப்படின்னா, நம்ம காலையிலே வந்தாச்சு. ஒரு 11 மணி ஆகிட்டுருக்கு இங்கே. இந்த டயத்துக்கு வந்ததுனால நம்ம வந்து அந்த படகுகள்லாம் யாரும் படகு சவாரி எடுக்கலை, இன்னும் வரலை. ஆனால் அந்த ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். இது எல்லாமே மரத்தாலேயே செஞ்சுருக்காங்க. மரங்கள் தான் அதிகம், மரத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் மரங்களே கிடையாது. அதாவது அந்த மாதிரி வேலைக்கு ஆகிற மரங்கள்னு பார்த்திங்கன்னா அந்த அதிக மரங்கள் கிடையாது. இது எல்லாமே இவங்க வந்து வெளியிலேருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்திங்களா, இதில் வந்து குதிரைகள் நிற்கிது, ஒட்டகங்கள் நிற்கிது. இந்த குதிரைகளில் பார்த்திங்கன்னா
ஒரு குதிரை வந்து ரொம்ப குட்டியாக இல்லை, அது குட்டை குதிரை, அது சைஸே குட்டையாக இருக்குது. இது வந்து நம்ம குழந்தைகள் உள்ள போட்டிங் போகிறதுக்காக சின்ன பிள்ளைங்க வந்து இதில் உட்காந்து ரவுண்டு அதுக்குள்ளாரையே சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளாரையே நம்ம வந்து பிள்ளைங்கள உட்கார வச்சு பிள்ளைங்க மட்டும்தான் அதில் போகலாம், சின்ன குட்டீஸ் மட்டும் தான் போகலாம். சைக்கிள்ஸ் இருக்குது, ஒரு பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, சைக்கிள்ஸ் இருக்குது, அது நம்ம ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இது மேலே ஏறி நம்ம சவாரி பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய ஒட்டகமாக இருக்குது பாருங்களேன். அவங்க ரைடர் அவங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்களும் கூடயே இருக்காங்க. இதை பாருங்கள், நல்லா பெரிய ஒட்டகம். இந்த ஒட்டகங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப சவாலான விஷயந்தாங்க. இதை பார்த்தீங்களா, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. இதை பாருங்களேன், அதில் ஒரு சின்ன குட்டியாக குதிரை நிற்கும் பாருங்களேன். அது வந்து பெரிய குதிரை, அது பக்கத்தில் நிற்கிறதுலாம் அந்த குட்டை சைஸ் குதிரை. அப்புறம் பார்த்தோம்னா ஆடு, இது வந்து குட்டை வகை ஆடு பாருங்களேன். எல்லாமே கட்டையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஆடு வந்து வயசு அதிகம், பெரிய ஆடு தான், கொம்பை பாருங்கள், ஆனால் சைஸு கட்டை. உனக்கு என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். நம்ம ஏதாவது புல் போடுவோமா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிது, எல்லாம் வருசலாக வருது பாருங்கள். இப்போ நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா சண்டை வேறு நடக்குது. வந்தப்போ பார்த்தா எல்லாம் உள்ளே நின்றுருந்துச்சு, இங்கே வந்த உடனே எல்லாம் கிட்ட வந்துருச்சு. இந்த பாருங்கள், சண்டை வேறு. ஐய் போடுறா, சண்டையை பார்த்தீங்களா இல்லையா? இந்த பாருங்கள், நிறையா நிற்கிதுங்க, வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். கொம்பு ஒன்று அதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? இதா பாருங்கள், அப்பா பெரிய கொம்பு. அவர் தான் ரொம்ப சீனியர் போல இருக்குது, மூத்தவர். அதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா வான்கோழி, கோழிகள் இதெல்லாம் உள்ளே தான் நிற்கிது, எல்லாம் ஒன்றாவே நிற்கிது. வான்கோழிகளும் உள்ளே நிற்கிது. இந்த பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈமு கோழி. இதை பாருங்களேன், அவங்க எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள், ஸ்டைலாக அப்படி கொஞ்சம் தூரம் போவாங்க, அப்படி ஒரு ஈடு நடிச்சு திரும்பி வருவாங்க. இதை பாருங்கள், இது வந்து ஈமு கோழி நினைக்கிறாங்க பாருங்கள். அது அந்த கடைசி வரைக்கும் நிற்கிது. இதை பாருங்கள், நான் பார்த்தா கொத்திடுமோன்ற ஒரு பயம் இருக்குது, ஆனால் அது ஒன்றும் அட்டாக்லாம் பண்ணலை, சாஃப்டாக தான் நிற்கிது. அது அந்த பக்கத்துலேயும் நிறைய நிற்கிது, உள்ளார அந்த கடைசியிலலாம் அந்த ஓரத்துலேயும் நிற்கிது. இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஆமை. நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம், இதில் ஆமை எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஆமை இருக்குதுன்னு போர்டு போட்டிருக்கு. நானும் எங்கடா ஆமை இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்க்குறேன். பார்த்தா வெறும் கல்லாக கிடக்குது. இது பார்க்க வெறும் பாறாங்கல் மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் நினச்சி இது எங்கே நிற்கிது ஆமைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அது கிடக்கு பாருங்க, அதாங்க ஆமை. இப்போ கிட்ட போகிறோம் பாருங்களேன். இதை எட்டேந்து பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு? கல் மாதிரி தானே தோணுது. இதை பார்க்க கல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? ஆமாம், வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் முதல்ல வந்து தேடி தேடி பார்க்குறேன், எங்கடா ஒன்றுமே காணுமே அப்படின்னு. இதை பாருங்கள், நான் இங்கே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஆமைகளை. நான் நம்ம ஊர்லலாம் நம்ம சாதாரணமான ஆமைகள் தான் பார்த்துருக்கேன், அது நம்ம ஊர் ஆமை. இதை பாருங்கள், பரவாயில்ல, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க அதில். அப்புறம் கங்காரு குட்டி, இது குட்டியாக இல்லை சைஸே இவ்வளோ தான் தெரியல, ஏன்னா இவங்களாம் கொஞ்சம் வித்தியாசமான கங்காரு. ஏன்னா கங்காருலாம் பெருசாக இருக்குன்னு நான் பார்த்தேன். இது 2 கங்காரு இருக்குது, 2ம் வெள்ளையாக இருக்குது. அங்கே ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள், அந்த சைடில் ஒருத்தங்க. இருங்க கிட்ட போகிறேன், பார்த்தீங்களா? பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்க. ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. வந்து இந்த மரத்தாலேயே இந்த கழிகளை கட்டி வேலி மாதிரி தடுப்பு சுவர் மாதிரி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் பில்லு அள்ளி போட்டுட்டு வந்தேன்,
சாப்பிட்டுக்கிட்டு ஒரே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், அது மேலே ரவுண்டாக கோடு போட்டு வச்சுருக்கு, வட்டம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து இதே பாருங்கள், இந்த சைடில் இந்த வரையாடுகள்லாம் இருக்குது. அந்த வரையாடுகள் அந்த மேலே படுத்துருக்கு, அதெல்லாம் பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஆடு வகைகள் நிறையா இருக்குது. இதே பாருங்கள், அடுத்தது இவங்க இந்த சைடு ரவுண்ட்ஸ் போகிறதுல இவங்கள மாதிரி பார்க்கவே முடியாது. அழகாக ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க, அதை பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த நீரோடை இப்படி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்படியே கடைசி வரைக்கும் போய் சேருதுங்க. நடுப்புற ஒரு படகு, அதை சுற்றி இவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுலேயே நிறையா மீன்கள்லாம் விட்டு வச்சுருக்காங்க, கலராக மீன்கள். அதை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. கலர் மீன்கள் தாங்க அதிகம். எல்லாத்துக்கும் சுடுநீர் பாசனம் தான். ஸ்ப்ரிங்க்லர் பைப் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்து தண்ணி. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சிரமம் இந்த மாதிரி புல்லு வளர்க்குறதெல்லாம். பயங்கர சவாலான விஷயங்க. இங்கே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு வழி தெரியலனா இன்னொரு ட்ரிப் நான் சொல்கிறேன். ஜெகராவிலேருந்து வந்தீங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் ரோட்டில் 604 ரோட்டில் யூட்டன் எடுக்கணும். இதை பார்த்தீங்களா, இது வந்து என்னென்ன ப்ரைஸ், 2 கேடி கேமல் ரைடு, அப்புறம் சைக்கிளு, இது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு சரியாக சொல்லணுன்னா ஜெகராலேருந்து வந்தோம்னா 604 ரோட்டில் யூட்டன் அடித்து வரணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் சிட்டிலேருந்து வரீங்க, குவைத் சிட்டி, மிர்காப் இந்த மாதிரி மற்ற இடத்துலேருந்து ஃபாகில் இங்கேருந்து வரீங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் ரோடு, அந்த ரோட்டை ஞாபகம் வச்சுக்கணும். 6ஆம் நம்பர் ரோட்டில் 604 ரோடு வரும். அதாவது கிட்டத்தட்ட அசாபியா இதெல்லாம் தாண்டி வரணும். பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேடியம், அதெல்லாம் தாண்டி வந்துடணும். 604 ரோடு, அந்த ரோட்டை கிராஸ் பண்ண உடனே 7th ரிங் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த 7th ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தூரம் வந்துட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு சின்ன கட் ரோடு ஒன்று திரும்பும். அது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளடங்கி இருக்கும். ஏன்னா மெயின் ரோட்லேருந்து பார்க்க அது கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் மெயின் ரோட்லேயே தேடாதீங்க, உள்ளடங்கி இருக்கும். உள்ளேருந்து அந்த காம்பவுண்ட் வால், பெரிய வால் தெரியும். அது தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெரியும். அதுக்குள்ளே வந்தோம், அதுக்குள்ளே போயிடணும் கண்டிப்பாக. அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை போட்டு அதில் லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக அந்த பார்க்கிங் போயிடலாம், அந்த என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். கண்டிப்பாக வாங்க, வந்து கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்துக்கங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கங்க, ஃபுட் எடுத்துங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம், சாப்பிட்லாம். ஆனால் கண்ணாப்பினாலும் வெளியில் எங்கேயும் தூக்கி போடாமல் டஸ்ட்பினில் போட்டு வரணும். இன்னும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.